ஒரு காலத்தில் மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி என்ற அரக்கி இருந்தாள். அவளுக்கு ஒரு விசித்திரமான வரம் இருந்தது. சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து பிறக்கும் மகன் மட்டுமே அவளை கொல்ல முடியும். அந்த வரம் காரணமாக தேவர்கள் யாராலும் அவளை வெல்ல முடியவில்லை. உலகம் முழுவதும் அவள் கொடுமை செய்தாள். விஷ்ணுவின் மோகினி அவதாரம் பார்க்கடல் மந்தனம் நடந்தபோது விஷ்ணு மோகினி என்ற அழகான பெண்மையாக அவதாரம் எடுத்தார். அப்போது சிவபெருமான் மோகினியின் தெய்வீக சக்தியைக் கண்டார். அந்த சிவனும் மோகினியும் இணைந்த தெய்வீக சக்தியிலிருந்து ஒரு தெய்வக் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையே ஹரிஹரபுத்திரன், சுவாமி ஐயப்பன். ஹரி சமம் விஷ்ணு, ஹர சமம் சிவன். பாண்டலராஜாவின் தத்தெடுத்த குழந்தை. அந்த தெய்வக் குழந்தை பூமியில் பம்பா நதிக்கரையில் கிடந்தது. மணிக்கொடி இருந்ததால் அவருக்கு பெயர் வைத்தார் மணிகண்டன். அவர் ராஜகுமாரராக வளர்ந்தார். மகிஷியை அழித்த ஐயப்பன் பெரியவனான பிறகு ஐயப்பன் தனது அவதார நோக்கத்தை நிறைவேற்றினார். அவர் காடுகளுக்குச் சென்று பயங்கர அரக்கி மகிஷியை போரில் வென்றார். ஐயப்பன் சபரிமலையில் தங்கினார். அவர் கூறினார், என்னை தரிசிக்க வருபவர்கள் எல்லோரும் இருமுடி கட்டி விரதமிருந்து சமமாக வர வேண்டும். அதனால்தான் இன்று வரை சபரிமலை யாத்திரை மிக